இந்த வெடி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ, அடுத்து இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. இது ரெண்டில் எது அதிக சவுண்டு, எது பேப்பர் வருதுன்னு பார்த்துருவோம். இந்த ராக் ஃபோட்டோ போட்டிருக்கிறது வந்து வலங்கை மான் வெடி, நார்மல் அட்டைப்பட்டி டப்பாவில் இருக்கிறது வந்து சிவகாசி வெடி. அதே மாதிரி இது சைஸ் வந்து 10.5 இன்ச்சு. நான் வந்து உங்களுக்கு வலங்கை மான் வெடி வந்து தனியாகவே அன்பாக்சிங் டெஸ்டிங் போடுறேன். இந்த வருஷம் ஒன்று வலங்கை மான் வெடி வந்து நான் அன்பாக்சிங் போடல. நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஊரில் கடையில் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை தான் வலங்கை மான் போகிறாங்களாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக் வாங்கிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரேன்னு இருக்காங்க லோக்கல் கடைக்கார். அவர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் டெஸ்டிங் போடுறேன். தருமபுரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வலங்கை மானில் போய் வாங்க முடியாது. அதே மாதிரி அங்கே ஆன்லைன் ஆர்டர் நிறுத்திட்டாங்க. அதனால் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். மற்றவங்களுக்கு வந்து வேணா நான் நம்பர் கொடுக்குறேன், அவங்க ஆன்லைனும் அனுப்புகிறேன்னு இருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம், வலங்கை மான் அளவுக்கு இங்கே ரேட்டுக்கு கம்மியாக கிடைக்காது. ஏன்னா இவங்க வாங்கி விற்கிறவங்க. அதனால் நான் ரேட்டோடு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரி, இப்போதைக்கு என்கிட்ட இருந்த வெடியை மட்டும் இப்போ டெஸ்டிங் போடுறேன் உங்களுக்கு. நான் கொஞ்சம் வாங்கினெல்லாம் வெடிச்சு தள்ளிட்டேன், இன்னும் இது மட்டும் தான் இருக்குது. சரி, இப்போ வாங்க குயிக்காக டெஸ்டிங் ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 கிலோ வெடியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு சிவகாசி இது, அடுத்து வந்து வலங்கை மான். பார்ப்போம் எது சவுண்டு எது குப்பை வருதுன்னு நிறையா இப்போ செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து சிவகாசி வெடி. ஓகே, வா, சவுண்டெல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பர். இது வந்து பேப்பர் பார்த்திங்கன்னா காட்டில் இருங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்குது, ஒரு பக்கம் குட்டி குட்டியாக வெடி சதுரி இருக்குது. சரி, அடுத்தது வலங்கை மான் பார்த்துட்டு பார்ப்போம், ரெண்டுமே கம்பேரிசன். ஓகே, இப்போ வலங்கை மான் பார்த்து வச்சிட்டேன். வா, ரெண்டுமே சவுண்டு சூப்பர், ஈக்குவல், எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரெண்டுமே ஈக்குவலாக தான் அடிச்சிருச்சு சவுண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து குப்பை பீஸ் பீஸாக போகுது, இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக அப்படியே கிழிச்சு. ஆனால் எல்லாமே பேப்பர் வெடிச்சு கிழிச்சு தள்ளிடுச்சு, எதுவுமே வேஸ்ட் ஆகலை. சரி இருங்க, நல்லா வெடித்து முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து காட்டுறேன். குப்பை ரெண்டுமே ஆவரேஜ் தான், ஈக்குவலாக தான் இருக்குது. இது கம்மி அது கம்மிங்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்தது இது ஃபஸ்ட்டு இதே மாதிரி இது அந்த 1/2 கிலோ இது சிவகாசி இது வச்சுருவோம். அதுக்கு அடுத்து வலங்கை மான் வச்சுருவோம். கேமரா ஓடு தான் செக் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அந்த பக்கம் வந்து பார்த்தேன். சரி, ஃபஸ்ட்டு இதை வைப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சிவகாசி 1/2 கிலோ. ஓகே, ஓவா, சவுண்டு சூப்பர், சரியான சவுண்டு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இந்த வலங்கை மான் வருதான்னு பார்த்துருவோம். இப்போ இது வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க, நிதானமாக போகலாம், நம்ம ஓடவே தேவையில்லை, அழகாக போகலாம். ஊப்பா மக்கள், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை, சூப்பர் சவுண்டு, கரெக்டாக ஈக்குவலாக வெடிச்சிருச்சு, எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நான் உங்களுக்கு வந்து வலங்கை மான் வெடி மட்டும் தனியாக போடுறேன். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாளில் வந்து உங்களுக்கு வலங்கை மானோட அன்பாக்சிங் டெஸ்டிங் வந்துடும். சரி இருக்கு, நான் இப்போ இடத்த மட்டும் நான் காட்டுறேன் சும்மா கேமராவில் எடுத்து. வருங்க, தான் வெடிச்ச இடம். பேப்பர் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் வெடித்து சதறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அங்கங்கே சதறிடுச்சு. நான் அடுத்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வலங்கை மானோட 1 கிலோ வந்து இப்போ இந்த என்கிட்ட இல்லை கையில். அதே மாதிரி சிவகாசியோட 1 கிலோவும் இல்லை. நான் ஒன்று பண்ணுறேன், இல்லைனா என்கிட்ட இருக்கிற எல்லா நாட்டு வெடி ப்ளஸ் வந்து சிவகாசி வெடி இது எல்லாமே வீட்டில் இருக்கிறது, ப்ளஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வாங்க போகிறது.
எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ போடுறேன். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இனிமேல் ரெகுலராக கிராக்கர் வீடியோ போடுறேன் தீபாவளி வர வரைக்கும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.